நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரி. ரொம்ப தூரத்துலேருந்து பைக் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரி. ஓகே. அப்புறம் என்ன தவிர வேறு யார் வந்தாலும் கதவு திறக்க வேண்டாம். ஓகே. ஓகே பாய். என்ன அனு, உனக்கு என்னாச்சு? ரோஷன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் கூட இருக்கேன்ல. அப்புறம் இன்னைக்கு நைட்டே நம்ம பெங்களூர் போயிடலாம். அங்கே போயிட்டா பயப்பட எதுவும் இல்லை. அப்புறம் நம்ம உலகம்தான். அந்த உலகத்தில் நானும் நீயும் மட்டும்தான். ரோஷன், நீ எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறல்ல? உனக்காக இல்லை, இனி எல்லாமே நமக்காக மட்டும்தான். இறங்குங்க இறங்குங்க. வேகமாக எடுங்க. நம்ம டிக்கெட் எடுத்துறியா? அவன் என்கிட்ட 2 மாதம் முன்னாடி கொஞ்சம் காசு வாங்கியிருந்தா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்கவே இல்லை. அதான் இப்போ பிரச்சனை. அப்பவே சொன்னாங்க. ஆமாம் சொன்னாங்க. ஏங்க இந்த ராம்தாஸ் போலீஸ்காரர் வீடு எங்கே இருக்கு? இது நீ எப்பவும் யாருக்கிட்டையும் சொல்லாது, சரியா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வெளியூருங்க. அவரை பற்றி தெரிஞ்சுதான் வரீங்களா? எதை பற்றி? ராம்தாஸோட பொண்ணு ஓடி போனதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அசோக், அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க. அவன் அவரோட ஆளுதான். ஒருத்தனா வந்துடுறானுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. யார் நீங்க? என்னோட பேர் கபீர். எனக்கு ராம்தாஸை நேரடியாக தெரியாது. ஆனால் ராம்தாஸோட மனைவி வீணாவை எனக்கு நல்லா தெரியும். வீணாவோட ஊர்க்காரன் தான் நான். ராம்தாஸை பார்க்க முடியுமா? வீணாவும் நானும் ஒரே ஸ்கூல்ல தான் படித்தோம். என்னை விட 5-6 வயசு சின்ன பொண்ணு. நாங்க பக்கத்து வீட்டில் இருந்ததால எதுவா இருந்தாலும் கபீர்னு என்னை தேடி ஓடி வருவா. வளர்ந்ததுக்கு அப்புறமும் அப்படிதான் இருந்தோம். அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் வந்தது. என்னோட மனசுல மட்டும்தான். அவளுக்கு அன்னிக்கும் இன்னிக்கும் என்னைக்குமே அவளை பொறுத்த வரைக்கும் இந்த கபீர் நல்ல ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அன்பான சகோதரன். அப்படிதான். அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே என் மனசுல இருந்த அந்த சின்ன ஆசைய என் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டேன். ஆனா ஊர்க்காரங்க அப்படி நினைக்கல. அவங்களோட கற்பனையில நான் வீணாக்கு ஒரு காதலன்னு எல்லாருமே நினைச்சாங்க. நீங்களும் அப்படிதானே நினைச்சீங்க? நீங்க சொன்னதும் செஞ்சதும் எல்லாமே ரொம்ப தப்பு ராமதாஸ். அப்புறம் வீணாவை பார்த்தீங்களா? பார்த்தேன். நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க. அதுக்கு காரணம் நான் தானும் அவ வந்து என்கிட்ட சொன்னான். இப்படி ஒரு தப்பு நடந்தது எனக்கு தெரியாது. அதுதான் உண்மை. ராம்தாஸ், அடுத்த வாரம் நான் ஹைதராபாத்துக்கு போக போறேன். அப்போ என்னை பத்தி மனசுக்குள்ள கோவமோ தப்பான எண்ணமோ இருந்துச்சுன்னா அதை மறந்துருங்க. வரட்டுமா? சரி. அப்புறம்
பொண்ணு திரும்பி வந்ததும் அவளுக்கு யாரை பிடிக்குமோ அவனோட வாழ விட்டுரு. இந்த கோபம் பகை எல்லாமே உறவுகளை கெடுக்க தான் பயன்படும். உறவுகள் வளர பாசமும் நம்பிக்கையும் மட்டும்தான் தேவை. ம். அம்மா உள்ள வந்து உட்காருங்க. நான் உட்கார்றதுக்காக வரல, ஒன்று பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி, அப்பா உள்ள கூட்டிட்டு போ. ம். பாத்து. ஆ. ம். பாத்தீங்களா, இதான் என் நிலைமை. இத பார்த்து சந்தோஷப்படதான் இங்க வந்தீங்களா? இதில் என்ன சந்தோஷம்? எனக்கு உன் வாயால் ஒரு உண்மையை கேட்கணும். அனு அனு நம்மளோட பொண்ணு தானா? அதுல எந்த சந்தேகமும் வேணாம். அது உங்க ரத்தம் தான். அதனாலதான் அந்த வீட்டை விட்டு வரும்போது அவளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்தேன். நீ சும்மா சொல்ற. அனு அனு நம்ம பொண்ணு இல்லை. இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு குழந்தையோட அப்பா யாருன்னு உறுதியா சொல்ல முடியும்னா அது அம்மாவால மட்டும்தான் முடியும். சார், கிடைச்சிது சார். சரக்கு கிடைச்சிருச்சு.